மாநில ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ அல்லது பாக்கெட் வீட்டோ போன்ற சிறப்பு அதிகாரங்கள் இல்லை. மசோதா தொடர்பான குடியரசுத் தலைவரின் முடிவு நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது. இந்திய அரசமைப்பின் பிரிவு 201 படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும். அதை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கலாம். மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் குறித்து 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும். ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய உள்துறை அமைச்சகம் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு திட்டவட்டமான காலக்கெடுவை நிர்ணயிக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஒரு மனு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் மத்திய அரசின் கருத்துக்கள் போதுமான அளவு முன்வைக்கப்படவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் மறு ஆய்வு அவசியமாகிறது. விரைவில் இந்த மனு தாக்கல் செய்யப்படும் என்று அந்த அதிகாரி கூறினார்.